அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே இலங்கையில் ஒரு முக்கிய நாளாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று மக்கள் எல்லோரும் தங்களுடைய வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்ட நிலையிலே இந்த ஜனநாயக நாடு என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையில் இங்கு ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட வேண்டிய நபரை இந்த தேர்தலிலே 39 பேர் வேட்பாளர்களாக முன்னின்றார்கள். ஒரு சிறிய நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலில் 39 பேர் கட்சிகளாகவும் தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் தேர்தலிலே போட்டி போடுவதற்காக வந்திருப்பது என்பது எங்களுடைய நாட்டிலே நிலவுகின்ற ஜனநாயகம் ஒரு தரமற்றது என்பதை எல்லோரும் நன்கு அறிவார்கள். இந்த உலக சமூகங்களிலே மன்னர்களுடைய ஆட்சி மாறி அல்லது சர்வ அதிகாரம் கொண்ட ஆளுநர்கள் இருந்த காலம் மாறி ஜனநாயக ரீதியாக மக்களால் மக்களுக்காக என்று தேர்வு செய்யப்படுகின்ற அதிகாரத்தை ஆளுநர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களுடைய கரங்களிலே கொடுத்து மக்கள் ஆட்சி என்று ஜனநாயக முறையிலே பல தேசங்களிலும் இவ்வாறு தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இப்படி ஒரு சர்வதிகார அல்லது மன்னர் ஆட்சியிலே இருந்து ஜனநாயக ஆட்சிக்கு மக்களுடைய இந்த அரசியல் பயணம் இடம்பெறுகின்ற காலகட்டங்களிலே மக்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்யக்கூடிய அவர்களுக்கான மனப்பக்குவம், அறிவு, ஆற்றல், திறமை இருக்க வேண்டும். இந்த ஜனநாயக ரீதியாக மனித ஆட்சி அல்லது நிர்வாக அமைப்புகள் இயங்குவதற்கு அடிப்படையிலே இந்த வாக்காளர்கள் அவர்கள் ஜனநாயக ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது இந்த ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்படுகின்ற இந்த தலைவர்கள் அவர்கள் இந்த மக்களுடைய உண்மையான சுதந்திரத்தை அவர்கள் தவறாக முறையிலே அதை பயன்படுத்தி அவர்களுக்கு சலுகைகளை வழங்குகின்றதாகவும் அவர்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் அவர்களுடைய மக்களுடைய சுயநலப் போக்குகளுக்கு இடம் கொடுக்கின்றவர்களாக ஊழல் மலிந்த ஒரு நிலையிலே தான் இந்த வாக்கெடுப்புகள் இடம்பெறுகின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே ஜனநாயகம் உலகத்திலே எங்கே இருக்கின்றது என்று கூட கேட்கலாம். ஆனால் சில நாடுகளிலே அவர்கள் அறிவிலே ஜனநாயக ரீதியாக சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற சமூகங்களிலே நாடுகளிலே இப்படிப்பட்ட தேர்வுகள் வெற்றி அளிக்கின்றன. அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய தங்களுடைய நிர்வாகத்தை நடாத்த பொழுது அவர்களை மீண்டும் அந்த பதவியிலிருந்து விலக்கி மீண்டும் மக்கள் எந்த நபருக்கு வாக்களிக்கின்றாரோ அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஆற்றல், அவருக்கென்றொரு அரசியல் வரலாறு இருக்கின்றது, அவர் பல செயல்களை செய்து காட்டி இருக்கின்றார் என்பதை அவர்கள் நிரூபிக்கின்ற பொழுது இந்த மக்கள் அவர்களை இலகுவாக தெரிவு செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற இந்த ஜனநாயக தேர்தல் இதிலே 39 பேர் 39 விதமாக பேசுகின்ற பொழுது யாரை தேர்வு செய்யலாம் என்பது மக்கள் மனங்களிலே பெரும்
குழப்பத்தை உருவாக்கியது. இதன் நிமித்தம் மக்கள் மத்தியிலே வன்முறை கூட வெடித்துள்ளது. சிலர் தங்களுடைய அந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் பலவாறு சூழ்ச்சிகளை, ஏமாற்ற பேச்சுக்களை அல்லது இந்த நாட்டினுடைய உண்மையான அரசியல் பொருளாதார நிலை என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் அதை தெரிவு செய்வது வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் நடாத்தவில்லை. கட்சிகளுக்குள்ளும் புறமும் இருக்கின்ற பலவிதமான குழப்ப நிலைகளிலே அவர்கள் குழம்பியிருந்தார்கள். மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் சரியான முறையிலே இந்த தேர்தலிலே பங்கேற்பதற்கு அவர்களை நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள். இருப்பினும் இந்த வேளையிலே தேர்வு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி அல்லது தலைவர் அல்லது அரசியலிலே தலைமத்துவத்தை பெறுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கக்கூடும். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற ஏட்டில் மனிதர்களுடைய ஏக்கமும் கவலையும், குறிப்பாக ஏழையர்களுடைய ஏக்கமும் கவலையும், ஒரு கிறிஸ்தவருடைய ஏக்கமும் கவலையும் என்பதாக கணிக்கப்படுகின்றது. அழகான ஒரு கூற்று. கிறிஸ்தவம் வேறு, வாழ்க்கை வேறு. கிறிஸ்தவம் வேறு, அரசியல் வேறு. கிறிஸ்தவம் வேறு, பொருளாதார மேம்பாடு வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. இந்த உலகத்துக்குள்ளே புலிகாரமாக, இந்த உலகத்துக்கு ஒளியாக, இந்த சமூகத்திற்கு உப்பாக என்று சொல்லி இயேசுவினுடைய போதனையிலே மக்கள்தான் கிறிஸ்தவம், மக்களுடைய இயக்கங்கள் தான் கிறிஸ்தவத்தினுடைய இயக்கங்கள் என்ற பாணியிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அரசியலிலே அவர்கள் விழிப்புணர்வு கொண்டவர்களாகவும் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய கடமைகளையும் தங்களுடைய வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு சரியான முறையிலே அவர்கள் இந்த ஜனநாயக முறையிலே அவர்கள் இந்த தேர்தலிலே பங்கேற்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமையாகும். ஆனால் எங்களுடைய இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என்று பல்வேறு இனங்கள், மொழிகள், பண்பாடுகள் மத்தியிலே காலத்துக்கு காலம் இந்த இன ரீதியான பேச்சுக்களை மக்கள் மத்தியிலே விதைத்து அவர்களுடைய மனங்களை குழப்பி ஒரு இனவாத போக்கிலே இந்த தேர்தல்கள் இடம்பெறுவதும், இரண்டாவதாக ஊழல்கள் முன்னைய காலத்திலும் பார்க்க இப்போதைய காலத்திலே பணத்தை கொடுத்து மக்களை வாங்குவதுன்ற பொழுது இப்படிப்பட்ட சூழலிலே உண்மையான முறையிலே எவ்வளவு தூரம் ஜனநாயக மனநிலையோடு எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே பங்கு கொள்கின்றோம் என்பது மிகவும் கவலைக்குரியது. அது மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம், எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே 2022 அரசு வங்குரோத்து நிலை சென்று IMF என்கின்ற நிறுவனத்திலே இருந்து கடன் பெற்று அவர்களுடைய வழிநடத்துதலிலே ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை காண முடியும் என்று பயணிக்கின்றது. இரண்டாவதாக இந்த தேர்தல் என்பது வெறுமனே இந்த இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு புறம் சீனாவும், மறுபுறம் இந்தியாவும், மறுபுறம் அமெரிக்காவும் என்று சொல்லி பல நாடுகள் இந்த இந்து சமுத்திரத்திலே மிக அழகான பேர்ல் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு பதக்கமாக இருக்கின்ற ஒரு பதக்கமாக இருக்கின்ற இந்த நாட்டினுடைய இருப்பிடம் மிகவும் முக்கியமான ஒரு கேந்திர நிலையத்தை வகுக்கின்றது.
அதனாலே இந்த நாட்டிலே பல நாடுகள் குறுக்கீடு செய்து இது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று பெரும்பாலும் அவர்கள் நிர்ணயிக்கின்ற அளவிற்கு எங்களுடைய நாடு திரும்பி இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் இந்த ஆளுநர்கள் ஆட்சியாளர்கள் திரும்புகின்றார்கள், அவர்களிடமிருந்து உதவி பெறுகின்றார்கள், அவர்களை எங்களுடைய நாட்டிற்கு வரவேற்று அவர்கள் இங்கு நிலங்களை அவர்கள் முக்கியமான இடங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு அதிலே கால் பதிப்பதற்கு இசைந்து கொடுக்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த யார் எங்களுடைய தலைவராக வேண்டும் என்பதற்கான மிகவும் முக்கியமான விடயங்களாகும். இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே தனி ஒருவர் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது. ஆகையினாலே இந்த நாட்டிலே எல்லா மக்களும், குறிப்பாக புத்திஜீவிகள், சுயநலமற்ற முறையிலே அவர்கள் இணைந்து இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வகுக்க வேண்டும். அதனால் ஒருவர் தன்னிச்சையாக ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் ஒரு சர்வாதிகார போக்கிலே செல்வதற்கு எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்புகள், எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் சட்டங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த இவருக்கு கீழே பாராளுமன்றம் என்று இருக்கின்றது. இருப்பினும் இந்த புத்திஜீவிகளாக அல்லது சுயநலம் அற்ற நிலையிலே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் அமைதிக்கும் மக்களுடைய உரிமைக்கும் அவர்களுடைய மாண்பையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி தோன்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் இந்த வாக்களிப்பது மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் கிடைக்கின்ற பகுதியிலே தங்களுக்கு தேவையான ஒரு பீஸ், சில சலுகைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் என்று அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தையும் தங்களுடைய லாபங்களையும் தங்களுடைய செல்வாக்குகளையும் வலுப்படுத்தி கொள்வதற்கான சூழல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. கிறிஸ்து அவர் ஒரு தலைவராக இருந்தார். இந்த கிறிஸ்து எப்பொழுதும் அவர் வாழ்ந்த சூழலிலே அந்த இஸ்ராயல் மக்கள், பலஸ்தீன நாடு அந்நிய நாட்டினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அதனாலே கிறிஸ்துவனுடைய போதனை இந்த ஆட்சியாளர்களுக்கு அநீத முறையிலே அல்லது அந்நியர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு முரணானதாக தோன்றியது. மக்களும் அவரை அந்நிய நாட்டிற்கு எதிராக கலகத்தை விளைவிக்க போகிறார் என்று சொல்லி அங்கு அவர்கள் கிறிஸ்துவிலே குற்றம் கண்டுபிடித்து அவரை ஒரு நீதிமன்றத்திற்கு அல்லது பிலாத்துவின் முன்னிலையிலே, ஆட்சியாளர் முன்னிலையிலே கொண்டு சென்றார்கள். அதனாலே கிறிஸ்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினார், மாற்றத்தை கொண்டு வந்தார். மக்களுடைய மனநிலைகளை அவர் புரிந்து அந்த மனநிலைகளிலே அவர்கள் உண்மை, நீதி, நேர்மை, பகிர்தல், கடவுள் பக்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போதித்தார். எனவே இந்த தேர்தல் பற்றிய இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நான் சுயநலமற்ற முறையிலே இந்த தேர்தலில் மட்டுமல்ல அரசியலிலே கலந்து கொள்கின்றேன். இந்த அரசியலிலே அவர்கள் பதவி பட்டங்களை அல்லது ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவருடைய நோக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும். அவர்கள் தங்களுடைய லாபத்தை பெருக்க வேண்டும், தாங்கள் பணக்காரர்களாக சொத்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அவர்கள் வருகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் உண்மையாகவே மக்களை அன்பு செய்கின்றார்களா, அவர்களிலே அக்கறை கொண்டிருக்கின்றார்களா, அல்லது இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயலாற்றுகின்றார்களா என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த பல இனங்கள் இருக்கின்ற எங்களுடைய சமூகத்திலே எல்லா இனங்களையும் ஒன்று சேர்த்து மதித்து அவரவருக்குரிய உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மை கொண்டவராக அந்த தலைவர்கள் இருக்க வேண்டும். அதுவும் இன்னும் ஒரு விடயமாகும். நான்காவதாக, இந்த தலைவர்கள் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பை எடுத்ததும் அவர்கள் சர்வாதிகார போக்கிலே போகாமல் அவர்கள் தங்களுக்கு அந்த அதிகாரத்திற்கு நிர்வாகத்தை நடாத்துகின்றவர்களுடைய ஏனைய நாடுகளுடைய நிர்வாகங்கள், அவர்களுடைய அரசியல், இவர்களோடு அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களோடு இன்று தனித்தனி தீவாக இந்த எங்களுடைய இலங்கை தீவு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது. எனவே நாங்கள் உலக ரீதியாக உலக நாடுகளினுடைய
ஒத்துழைப்பையும் அவர்களுடைய நல்லெண்ணத்தையும் அவர்களுடைய உதவிகளையும் பங்களிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையோடு இந்த தலைவர்கள் செயலாற்ற வேண்டும். அதே வேளையிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழையர்கள் மட்டிலே, குறிப்பாக வீடுகள் வசதியில்லாதவர்கள், வீடற்றவர்கள், பசியோடு இருக்கின்றவர்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இவர்கள் அல்லது விவசாயிகள், மீன்பிடிக்காரர்கள் என்று சொல்லி பல துறைகளிலும் தங்களுடைய வருவாயை முன்னேற்றத்தை பெருக்க விரும்புகின்றவர்கள் அல்லது புதிய சிந்தனைகளோடு தொழில்நுட்ப ரீதியாக எங்களுடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும். எங்களுடைய நாட்டிலே இருக்க வேண்டிய வளங்களை நாங்கள் பயன்படுத்தி அதை சூறையாடி கொண்டு தங்களுடைய குடும்பத்தை மட்டும் தங்களுடைய எதிர்கால சந்ததிகளை மட்டும் அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று அப்படியான குறுகிய மனப்பான்மை இல்லாத ஒரு பரந்த மனம் கொண்ட தலைவர்கள் எங்களுடைய மண்ணிலே உதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்தும் அந்த உயரிய நோக்கத்தோடும் இலட்சியத்தோடும் கொள்கை பிடிப்போடும் தன்னலமற்ற சேவையை செய்வதற்கு அவர்களுக்கு எங்களுடைய சவால்களையும் ஒத்துழைப்பையும் இரண்டர கலந்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை நீதி கேட்பதற்கும் உண்மை எடுத்து சொல்வதற்கும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் ஒவ்வொரு பிரஜையும் முன் நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரஜையும் தன்னுடைய பங்களிப்பை நான் எப்படி என்னுடைய ஆற்றல்கள், திறமைகள், என்னுடைய வல்லமைகள், என்னுடைய சொத்துக்கள், சுகங்களை எப்படி பொது நன்மைக்காக பயன்படுத்த முடியும் என்று தாராள சிந்தையோடு ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும். அதனால் இது எங்களுடைய நாடு, நாங்கள் பிறந்த நாடு. எங்களுடைய இந்த மண்ணிலே நாங்களும் எங்களுடைய வருங்கால சந்ததியினர்களும் வளமோடு வாழ்வதற்கு எங்களுடைய கடமைகளை நாங்கள் உணர வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவ கடமையாகும், ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கின்ற ஒரு உரிமையாகும். இல்லை, இந்த மனநிலையோடு நாங்கள் இறைவனை நம்புகின்றோம் என்று சொன்னால் இந்த இறை மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய நாட்டின் மீது எங்களுக்கு அக்கறையும் அன்பும் பற்றும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.